திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். நாம் இப்பொழுது 7வது பாடலை பார்க்க இருக்கிறோம். பொய்யவனேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டெடுதி கண்டாய் விடமுன் மிடற்று மையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. பதவரை பார்க்கலாம். விடம் உன் மிடற்று மையவனே. விடம் நஞ்சு. நஞ்சை உண்ட கண்டத்தினிடத்தில் கரிய நிறத்தை உடையவனே. நஞ்சை உண்டதுனால கண்டம் எப்படி இருக்கு? கருப்பாக இருக்கு. மன்னும் உத்தரகோச மங்கைக்கரசே. மன்னும் என்றால் நிலை பெற்ற, அந்த தலம் நிலை பெற்ற தலம். செய்யவனே சிவந்த திருமேனியை உடையவனே. சிவனே இன்பம் தருபவனே. சிவன் நமக்கு மங்களத்தை தரக்கூடியவன், நன்மையை தரக்கூடியவன், இன்பத்தை அருளக்கூடியவன் சிவன். உலகத்தில் எத்தனை நன்மை இருக்கோ அத்தனையும் கூட்டி ஒரு இடத்துல வச்சா அது சிவன்னு பேர். சிறியேன் பவம் தீர்ப்பவனே. சிறியவனாகிய என்னுடைய பவம்ன பிறப்பு, அந்த பிறவி துன்பம் அதை நீக்குவனே. பிறவி துன்பத்தை நீக்குவனே. இவ்வளவும் சாமியை பார்த்து விழித்து சொல்கிறார். அடுத்தது பொய்யவனேனை பொருள் என ஆண்டு. பொய்யொழுக்கம் உடையவனாகிய என்னை. பொய்யவனேனை அப்படின்னா பொய் ஒழுக்கம் உடையவனாகிய என்னை ஒரு பொருளாக மதித்து ஆண்டருளி. பொருள் என ஆண்டுனா ஒரு பொருளாக பொருட்படுத்தி. பொய்யவனேனை பொய் ஒழுக்கம் உடையவனாகிய என்னை ஒரு பொருளாக மதித்து ஆண்டு அருளி. ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே. ஒப்பற்றதாகிய உன்னுடைய அருட்பெருக்கால் என்னுடைய பொய்மையை மறைத்து. பொத்திக் கொள்ளுதல்னா மறைத்துன்னு அர்த்தம். நான் பொய்யவனாக இருக்கேன், ஆனால் என்னுடைய தவறை நீ மறைக்கிறாய். ஒன்று பொத்தி கொண்டான்னா உன்னுடைய அருளால் என்னுடைய பொய்யை மறைத்து என்னை ஆட்கொண்டாய். என்ற தப்பு இருக்குது, என்னை நீ ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஏற்றுக்கிறதுக்கு என்ன காரணம்னா உன்னுடைய அருளினால். அருளினால் என்னுடைய குற்றங்களை நீ மறைக்கிறாய். ஏற்றுக்கொண்ட மெய்ப்பொருளாக உள்ளவனே. மெய்யவனே மெய்ப்பொருளாக உள்ளவனே. விட்டுடுதி கைவிட்டு விடுவாயோ அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பொருள், அதுக்கு என்ன அதில் மறைந்திருக்கிற பொருள்னா கைவிட்டு விடக்கூடாது, என்னை கைவிட்டு விடக்கூடாது அப்படின்னு. இப்போது நம்ம அதில் உள்ள சிந்தனைகளை விரிவாக பார்க்கலாம். விடம் உன் மிடற்று மையவனே. இதுக்கு பொருள் நஞ்சை உண்ட கண்டத்தினிடத்தில் கரிய நிறத்தை உடையவனே. இங்கே விடம் என்பது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து தோன்றிய ஆலகால விஷம். பாம்பினுடைய வாயிலிருந்து விஷம் வந்தது, கடலிலிருந்து விஷம் வந்தது. ரெண்டும் சேர்ந்து ஆலகால விஷம். அந்த ஆலகால விஷம் தேவர்களுக்கு பாதகத்தை உண்டு பண்ணும். அதனாலே தேவர்களெல்லாம் வேண்ட, யாரும் வேண்டாத நஞ்சை தன்னுடைய வாயிலே அவன் போட்டுக்கொண்டான். அந்த நஞ்சு பார்வதி தேவனுடைய ஒரு செயலால் இந்த கண்டத்திலே நின்று, உள்ளேயும் போல் வெளியிலேயும் வரல, இந்த கண்டத்திலே நின்று போச்சு. உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்திலேயே அவன் நிறுத்தி கொண்டான். ஒரு பொருள் வாங்கி போகுதுன்னா அந்த பொருள் நேராக உள்ளே போகணுன்னு வெளியில் வரணும், வாந்தியாக வரணும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துலேயே நிறுத்திக்கிறக்கூடிய ஆற்றல் யாருக்குன்னா சாமி தான். சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் அந்த ஆற்றல் இருக்காது. முடிவில் ஆற்றல் அவனுக்கு இருக்கிற ஆற்றல். முடிவில் ஆற்றல்னா முடிவில்லாத ஆற்றல். அதுக்கு எல்லாம் சொல்ல முடியுமா அந்த ஆற்றலுக்குன்னா சொல்ல முடியாது. விஷத்தை உண்டும் தான் சாவாதவன். அப்படி கண்டத்தில் நிறுத்தின அந்த முடிவில் ஆற்றல் செயல் நடந்ததுனால இந்த கண்டம் கருப்பாக போயிட்டு. அதுதான் இங்கே கொடுக்குறார். விடம் உன் மிடற்று மையவனே. மை போன்ற நிறத்தை உடையவன். மை கண்டம். இந்த அப்படி காத்ததினால் தேவர்களெல்லாம்
சாவாமல் காப்பாற்றப்பட்டார்கள். தேவர்களெல்லாம் உயிர் வந்துச்சு அவங்களுக்கெல்லாம். அந்த அது பரவிச்சுன்னா அது பரவனோட வேகத்தில் புயலை போல சுழன்று வந்துச்சான் அது அந்த விஷம். அதிலிருந்து தேவர்களை சிவபெருமான் காப்பாற்றினான். நில உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் அந்த நீலகண்டனாகிய அந்த கண்டத்திலே அந்த நீல நிறம் படிந்த அந்த விஷத்தை, அவ்வளவு அழகு சாமி. அவன் சக்கச்சவேர்னு இருப்பான் சாமி. அவனுடைய கண்டத்தில் இது கருப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த அழகு அவ்வளவு சிறப்பு. அதை மக்களெல்லாம் பார்த்து இன்றைக்கும் நீலகண்டன் என்று சொல்லி அதை போற்றி வழிபட்டு நிற்கிறார்கள். ஓம் நீலகண்டாய நமக அப்படிங்கிறது சிவ அஷ்டோத்திரம் கோயிலில் சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு நாமம் அஷ்டோத்திரம். மை அப்படின்னா இங்கே வந்து அந்த விஷம் தங்கிய இடம் அதன் நிறம் மாறி கருப்பு நிறமாக இருப்பதை குறிப்பிடுகிறது. திருமேனி சிவப்பு நிறம், கண்டம் கருத்து இருக்கிறது. விடமுன் மிடற்று மையவனே, இவ்வளவு இந்த ஒரு வார்த்தை தான். அதை நம்ம ஆழமாக சிந்திச்சா அந்த புராண வரலாறு, அப்போ சிவபெருமான் முடிவில்லாற்றல் உடையவன் அப்படிங்கிறது அவனுடைய கருணை, இந்த உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் அவன் அதை தன்னுடைய கண்டத்தில் அடக்கி கொண்டான் என்ற செயல். அப்போ இறைவனுடைய பெருமையை நம்ம இதிலேருந்து சிந்தித்து பார்க்குறோம். அதையே விஷத்தையே அந்த விஷத்தையே தனக்குள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆற்றலை அவன் கெடுத்தான். அப்போ இன்னொன்று நம்ம சிந்திக்கலாம், அழியாதது ஆணவமலம், அறியாமை. நம்மகிட்ட அந்த அறியாமை வந்து நம்மளை குடிக்கொண்டு இருக்கு. அப்போ சிவபெருமானுடைய திருவருளினாலே ஆணவமலம் அவனுடைய திருவருளை பெற்றால் ஆணவமலம் வலிமையடங்கி நம்மை விட்டு அது விலகும். நாம் துன்பப்படாமல் ஆனந்த வாழ்வை அடையலாம். அப்போ அந்த விடமுன் மிடற்று மையவன்கிறது இன்னொரு கருத்தையும் நமக்கு தெரிவிக்கிறது. நம்முடைய அறியாமையாகிய இருளையும் நீக்கி வலிமடங்க செய்து அதனுடைய ஆற்றலை கெடுத்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் சிவபெருமான். விடமுன் மிடற்று மையவனே. அடுத்த இயல்பை சொல்லுகிறார், செய்யவனே. செய்யவன் அப்படின்னா சிவந்த திருமேனியை உடையவன், செம்மையானவன், திருத்தமே வேண்டாது செம்மையாக உள்ளவன். நமக்கெல்லாம் நம்முடைய உடம்புக்கு சாதாரணமாக ஒரு இடர்பாடு வந்தால் நம்முடைய செம்மை நீங்கிடும் நம்மளை விட்டு. என்னென்னா, ஒரு சின்ன நொடிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, கால் விழுந்துடுறோம், கால் எலும்பு முறிஞ்சு போயிடும், ஊனம் உண்டாயிடும் இல்லையா? அது மாதிரி பல்வேறு விபத்துக்கள் வந்துச்சுன்னா ஒன்று ஒன்றும் நமக்கு ஊனம் உண்டாகும். பழைய மாதிரி செம்மையாக நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் சாமி அப்படி கிடையாதான். எந்த நிலையிலும் அவன் செம்மையாக இருப்பான். மாணிக்கவாசகர் ஒரு பாட்டில் சொல்கிறார், வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையன். தன்மையனுக்கு ஊன்கட்டு உணர்வுகட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வாபாடி தெள்ளேனும் கொட்டாம். இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேரூழி காலம். பேரூழி காலத்தில் பஞ்சபூதங்களும் நிலை கலங்கி விடுகிறது. அதை விவரிக்கிறார் அவர். வான் கெட்டு, பூதங்களில் ரொம்ப சூட்சமாக இருக்கிற ஆகாயம் கெட்டு போயிடுது. மாருதம் மாய்ந்து, மாருதம்னா காற்று, அதுவும் அழிஞ்சு போயிடுது. வான்கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண், அழல்னா நெருப்பு, நீர் தண்ணீர், மண் கெடினும், இந்த 5 பூதங்களும் நிலை கலங்கினாலும், இவ்வளவும் நில கலங்கி ஒன்றோடொன்று கலந்து ஒரே பிரளயம் உண்டாகிறது. ஆனால் சாமி இதனால் கொஞ்சமும் பாதிக்க மாட்டான். நமக்கு ஏதாவது திடீர்னு ஒன்று ஏதாவது விழுந்துட்டுன்னா நமக்கு எல்லாருடைய கவனமும் அப்படி திரும்பிடுவோம் நம்ம இல்லையா? இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பூகம்பமே வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம இங்கே வர்றதா அங்கே வர்றதான்னு அந்த செவர் விழுற இடத்துக்கே போய் கூட நிற்போம் நம்ம. ஆனால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய சத்தமும் அவ்வளோ பெரிய இடிபாடுகளும் அங்கே உண்டாகும். அப்பொழுதும் கூட தன்னுடைய நிலைமையிலிருந்து கொஞ்சம் கூட கலங்காமல் இருக்கக்கூடிய செம்மை உடையவன் செய்யவனே. இது இறைவனுடைய இயல்பு. அந்த இயல்பை நம்ம சிந்திக்கணும். அப்போ அந்த இயல்பை சிந்திக்க சிந்திக்க அந்த இயல்பு நமக்கு வரும். அதுக்காக தான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் விரிவாக பேசுகிறது. இந்த பிரபஞ்சமே கலங்கினாலும் அவன் ஒரு சலனமும் இல்லாமல்
தன்னுடைய செம்மையிலே நிலைத்திருப்பவன் செய்யவனே. அடுத்தது சிவனே. சிவம் என்பது முதல்ல நான் சொன்னது போல மங்களகரமான வடிவுடையவன், மங்களமானவன், நமக்கு மங்களத்தை வழங்கக்கூடியவன். அவன் மங்களமூர்த்தியாக இருக்கிறான். இங்கே இந்த இடத்துல குறிப்பாக அதை பயன்படுத்துகிறார். அங்கே இருக்கின்ற உத்தரகோசமங்கையில் இருக்கின்ற சாமிக்கு மங்களநாதர் என்று பெயர். ஆழகால விஷத்தை உண்டு கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பிரளயங்காலம் இல்லை, ஆழகாலத்தை விஷம் அவ்வளவு கடுமையான விஷயத்தை உண்டும் கூட அவர் தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறவில்லை. அவர் அதை ஜீரணித்து அதையே தன்னுடைய ஆபரணமாக மாற்றிக்கொண்டார். அதைப்போல என்னுடைய ஆணவ மலத்தையும் வலிமடங்க செய்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்து இதில் இருக்குது. விடமுன்மிடற்று மையவனே செய்யவனே சிவனே. அடுத்தது சிறியேன் பவம் தீர்ப்பவனே. பவம்னா பிறப்பு. பிறப்புன்னா நம்ம உடனே அதில் என்ன சேர்த்துக்கணும்னா துன்பமயமான பிறப்பு. பிறப்பே துன்பம்தான். பிறந்து குழந்தையாக நம்ம வெளியில் வந்ததிலிருந்து இறந்து போகின்றவர்களும் தொடருவது துன்பம்தான். நமக்கு நிறைய துன்பங்கள் நமக்கு வருகின்றன. அப்படி நமக்கு சிறியவனாக இருக்கக்கூடிய எனது பிறவி துன்பத்தை ஒழிப்பவனே. நீ தேவர்கள் அமுதம் உண்ண வந்தார்கள். அமுதம் உண்ண வந்த இடத்துல வந்தது முத வந்தது விஷம். அதை நீக்கி அவர்களுக்கு அந்த இன்பத்தை நீ தந்தாய். விஷத்தை நீக்கி அமுதத்தை கொடுத்த. அதுபோல் நீ என்ன செய்ய வேண்டும்னா, நான் உன்னுடைய திருவடி இன்பத்தை, உன்னுடைய திருவடியிலே சாஸ்வதமாக அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை நாடி நான் வந்திருக்கிறேன். அப்படி வரும்பொழுது அதற்கு தடையாக இருப்பது என்னுடைய பிறவி. இதில் துன்பங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே என்னுடைய பவத்தை தீர்ப்பவனே, என்னுடைய பிறவி துன்பத்தை தீர்க்கக்கூடிய பெருமானே. இதெல்லாம் உன்னுடைய பெருமை. இப்போது மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வேண்டுமோ, என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ அதை இங்கே சொல்லுகிறார். பொய்யவனேனை பொருள் என ஆண்டு. பொய்யவன் அடிக்கடி அந்த வார்த்தை நமக்கு வருது. தன்னை அவர் பொய்யவன் என்று சொல்லுகிறார். அன்பிலே குறைந்த அன்பு உடையவன். அன்பு போல காட்டிக்கொள்கிறேன், ஆனால் உண்மையான பக்தி என்னிடம் இல்லை. தன்னுடைய பக்தியை மிகவும் குறைத்து சொல்லுகிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எப்பொழுதுமே பெரியவர்கள் தன்னிடம் இருக்கின்ற நல்ல இயல்புகளை எல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லாத கெட்ட இயல்புகள்லாம் தனக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆகவே இவர் என்ன சொல்றார், பொய்யவனேனை நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே. யார் மனம் உருகி நினைக்கிறார்களோ அவர்கள் நெஞ்சத்துக்குள்ளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியன். புக்கு நிற்றல்னா என்ன? யார் நெகிழ்ந்து இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுடைய உயிரிலே அவன் புகுந்து கொள்வானாம். புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். பொன்மேனியுடைய சிவபெருமான் வந்து புகுந்து கொள்வான். யார் பொய்யா வணங்குறாங்களோ, பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு. பொக்கம்னா பொய் உடையவர்கள். அந்த பொய் உடையவர்கள் பெரிய அர்ச்சனை பண்ணாலும் பெரிய அபிஷேகங்களை எல்லாம் செய்தாலும் அவர்களை பார்த்து சிவபெருமானே இந்த மாதிரி நடிக்காதரா அப்படின்னு நினச்சிக்குவாராம் மனசுலேயே. அவர்களை பார்த்து பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நானியே. உன்னுடைய பொய்யொழுக்கம் எனக்கு தெரியுப்பா அப்படிங்கிறது போல் அவனை பார்த்து சிரிப்பாராம் சாமி. பொய்யவனேனை பொருளென ஆண்டு. பொய் ஒழுக்கமுடையவனாகிய என்னை ஒரு பொருளாக மதித்து ஆண்டு. என்னையும் ஒரு பொருளாக, என்னையும் மதித்து நீ என்னை ஒரு பொருளாக, என்னை ஒரு ஆளாக நியமித்து எனக்கு உன்னுடைய திருவடி காட்சியை, உன்னுடைய தரிசனத்தை எனக்கு திருப்பெருந்துறையிலே வழங்கினாய். இதே மாதிரி கருத்தை நான் எவ்வளவு தாழ்ந்தவனையும் உன்னுடைய கருணையினாலே என்னிடம் இருக்கின்ற சிறிய அன்பையும் சிறிய பக்தியையும் நீ பொருட்டாக மதிக்கக்கூடிய தன்மையுடையவன் என்பதை திருக்கோவையாரில் ஒரு பாடலில் சொல்கிறார். பொருளா என்னை புகுந்து ஆண்டு. பொருளா நான் ஒரு ஆளுன்னு நினச்சி என்னையும் நீ புகுந்து ஆண்டாய். புரந்தரன் மாலையன்பால் இருளாயிருக்கும்.
ஆனால் என்னை நீ பொருள்னு நினச்சிட்டு வந்தியப்பா, ஆனால் உனக்கு நேராக இந்திரன், மால், பிரமன் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் நீ இருளாக இருக்கிறாய். என்னை ஒரு பொருளாக நினைத்து எனக்கு உன்னுடைய திருவடி தரிசனத்தை தந்தாய். நீ எனக்கு அருளாது ஒழிந்து விட்டால், அருள் உன்னுடைய அருளை தராவிட்டால் என்னுடைய ஆவி என்னை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறார். பொருளாயனை புகுந்தாண்டு புரந்தரன் மாலை என்பால் இருளாயிருக்கும் ஒளி நின்ற சிற்றம்பலமெனலாம் சுருளார் கருங்குடல் வெண்ணகை செவ்வாய் துடியிடையீர் அருளாது ஒழியாது அழிவென் ஆறுயிரே. பொய்யவனேனை பொருளென ஆண்டு, இப்படி நடிக்கின்ற என்னை, உண்மையான அன்பு இல்லாத என்னை, பொய் ஒழுக்கம் உடையவனாகிய என்னை உன்னுடைய கருணையினால் ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே. ஒன்றுன்னா இந்த இடத்துல ஆள் சேர்த்துக்கணும். ஒன்றால் மூன்றாம் வேற்றுமை தொகை அங்கே போட வேண்டியது போடாமல் நிறுத்தியிருக்கு. தொக்கு நின்றதுன்னு சொல்லுவாங்க. மூன்றாம் வேற்றுமை தொகை தொக்கு நின்றதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றால் பொத்தி கொண்ட, அது என்ன ஒன்றால் பொத்தி கொண்டா? ஒன்றால் மறைத்து கொண்ட. பொய்யவனேனை பொருளன ஆண்டு, என்னுடைய பொய்மையை ஒன்றால் நீ மறைத்தாய். என்ன ஒன்றால்? உன்னுடைய திருவருளினாலே அல்லது உன்னுடைய கருணையினாலே மறைத்து கொண்டாய். இப்போ சாதாரணமாக பையன் ஏதாவது சேட்டை பண்ணிடுறான்னு வச்சுங்களேன், அவன் பண்ண அந்த தவறுக்காக அப்பா அடிக்கிறதுக்கு ஓடி வருவார். அவன் எப்படா வீட்டுக்கு வருவான்னு பார்த்துட்டு இருப்பார். அம்மா வெளியில் உத காத்திருக்கு, எங்கேயாவது ஓடி போய்ட்டு கொஞ்ச நாளே அப்படின்னு மறைச்சி வச்சுருவாங்க. அது பொத்தி கொள்ளுதல். இப்போ சாமி பொய்யவனேனை பொருளென ஆண்டு, பொய்க்கு சாதாரணமாக என்ன தண்டனை கிடைக்கணுமோ அந்த தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றி பொத்தி கொண்டு மறைத்து கொண்டு அப்படின்னு. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிறார்களோ அதுபோல ஒன்றால் பொத்தி, அந்த ஆள் போட்டால் தான் அதுக்கு பொருள் வரும். ஒன்றால் அந்த மூன்றாம் வேற்றுமை தொகை, நீங்கள் நன்னூல் சூத்திரம் படிச்சிருக்கலாம். வேற்றுமை உங்களுக்கு தெரியும். வேற்றுமை ஒன்றாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு. பெயரே ஐ ஆல் கு இன் அது கண் விழி என்று ஆகும் அவற்றின் பெயர் முறை அப்படின்னு சூத்திரம், நன்னூல் சூத்திரம். அந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இங்கே தொக்கு நின்றதுன்னா மறைந்து நிற்கிறதுன்னு அர்த்தம். ஒப்பற்றதாகிய நின் அருட்பெருக்கால் என் பொய்மையை மறைத்து என்னை ஏற்றுக்கொண்ட மெய்ப்பொருளாக உள்ளவனேன்னு அர்த்தம். அதுக்கு ஒன்று பொத்தி கொண்ட, ஒன்றால் உன்னுடைய திருவருளால் அந்த பொய்யை மறைத்து கொண்ட நீ மெய்யன், நான் பொய்யன். மெய்யை உடையவன் என்ன பண்ணுவான்? மெய்யை தானே விரும்புவான். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? உன்னுடைய கருணையின் காரணமாக என்னுடைய பொய்யை நீ மறைத்து கொண்டாய். ஒன்று, அதுக்கு பொருள் வேணால் எழுதிங்க, ஒப்பற்றதாகிய திருவருள் ஒன்று. இதுதான் இறைவனுடைய பேரருள். ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே. விட்டெழுதி, என்னுடைய பொய்யை உன்னுடைய திருவருளால் மறைத்து கொண்டாய். இருந்தாலும் என்னுடைய பொய்யை நினைத்து என்னை கைவிட்டு விடாதே, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். விட்டெழுதி, என்னை ஏற்றுக்கொள்வாயா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இந்த பாட்டில். இந்த பாட்டில் பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது. திருப்பெருந்துறையிலே ஞானாசிரியனாக மணிவாசக பெருமானை ஆட்கொண்டு அவர் இந்த மண்ணுலகத்திலேயே விட்டு சென்று விட்டார். அப்படி இருக்கிறதுக்கு நான் பொய் உலகத்தில் பற்று இருந்தது தான் காரணம். அந்த பொய்யுலகத்தினுடைய பற்று இருப்பது, அந்த பற்றிலிருந்து நான் விடுபட வேண்டும். ஆகவே பிரபஞ்சத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பொய் பற்றி விட வேண்டும் என்ற கருத்து இதில் துணிப்பதினால பிரபஞ்ச வைராக்கியம் என்ற இந்த தலைப்பு இந்த பாடலிலே பொருந்தி வருவதை நாம் அறியலாம். இந்த பாட்டை ஒரு தடவை பாருங்கள். பொய்யவனேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே விட்டெழுதி கண்டாய் விடமுன் மிடற்று மையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே
செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. திருச்சிற்றம்பலம்.